பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா
நம்முடைய இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்து நம்மளை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய என்ஆர் தனபாலன் அவர்கள் இப்பொழுது கிறிஸ்துமஸ் வாழ்த்துறை வழங்குவார்கள். மக்கள் கட்சி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கு இங்கே வருகை தந்து கிறிஸ்துமஸ் செய்தி அனைவருக்கும் நமக்கு எல்லோருக்கும் கொடுத்து மிகவும் சிறந்தவர் நம்முடைய போதகர் ரெவரண்ட் ஐயா அவர்களுக்கு உண்மையிலே நான் பார்க்கிறேன். நான் பார்க்கும்பொழுது முதலில் பார்த்தவுடன் மிக சிறிய வயதாக இருக்கிறாரே என்று நான் நினைத்து மட்டுமல்ல, சரி ஏதோ வந்திருக்காங்க நம்ம கிறிஸ்துமஸ் செய்தி வருவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் அசந்து போகக்கூடிய அளவில் மிகவும் அருமையாக பேசினார். நான் ஆச்சரியப்பட்டேன். மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற நம்முடைய பிறந்த மக்கள் கட்சி நிர்வாகிகள், நம்முடைய இல்லத்து பிள்ளைகள், இங்கே வருகிற பயனாளிகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை தெரிவிக்கிறேன். ஆனால் முக்கியமாக நான் அவர்கள் வியந்தது என்னவென்றால், அநேகமாக நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி வெளியே சொல்ல மாட்டார்கள். அதாவது அவர்கள் நான் இப்படி பிறந்தேன், இப்படி வளர்ந்தேன், இப்படி இருந்தேன் என்று சொல்ல மாட்டார்கள். அது அரசியல்வாதிகளை பொறுத்தவரை எவ்வாறு என்றால், அவர்கள் அதாவது இப்படி இருந்தால் ஒரு சிறிய ஒரு தையல் மிஷின் கொடுத்துட்டு கூட அது மிகப்பெரிய விளம்பரம் செய்வார்கள். திருமணம் செய்கிறேன் என்று ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கெல்லாம் திருமணத்தை விளம்பரம் செய்வார்கள். ஆனால் இவர்கள் சொல்ற இந்த அதாவது அவர் சொல்லும் பொழுது, தகப்பன் இல்லாது நான் வளர்ந்தேன், வளர்ந்தது மட்டுமல்ல அவருடைய சாப்பாட்டை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் நான் அதாவது பிளாஷ்பேக் எனக்கு சென்றது. எவ்வாறு என்றால், அதாவது அவர் சொன்னது போல சிறிய வயது 6 வயதிலேயே நான் தகப்பனை இருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று, அதாவது இப்போ இவருக்கு முதல் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் யாரோ ஃபாஸ்ட் புறங்க கீழ்பக்கத்தில் வரதா சொன்னாங்க, சிஎஸ்ஐ ஃபாஸ்ட் சொன்னாங்க. வந்த பிறகுதான் தெரியும் அவர்கள் ஈசி ஃபாஸ்டர் என்று. இது வந்த பிறகுதான் நான் ஈசிக்கு எங்களுக்கு ஒரு பெரிய தொடர்பு என்னவென்றால், கிட்டத்தட்ட அதாவது நாங்கள் 1968ஆம் ஆண்டு கணமா விட்டு எங்களுடைய தகப்பனை இறந்த பிறகு நாங்கள் எல்லோரும் இங்கே குடிபெயர்ந்த பொழுது சிறிய ஒரு விறகடை வைத்திருந்தோம். அப்பொழுது எங்களுடைய தாயார் அவர்கள் அங்கே அதாவது முனிப்பிள்ளை சத்திரம் என்று சொல்வார்கள். இன்று அதுக்கு வந்து கிட்டத்தட்ட பேர் பெற்றது எங்கன்னா நம்முடைய துரசாமி வீட்டுக்கு நேர போன கடை நந்தனத்தில் போய் விட்டோம். அங்கதான் ஒரு சின்ன குடிசையில் வந்தார் சர்ச்சு. அங்கே போய் அங்கிருந்து அதுக்கப்புறம் அதை வந்து சேதப்பட்ட இடத்துக்கு ஜிஎட்டுங்கிற இடம் வாங்கி அங்கே வந்து கிட்டத்தட்ட எங்க அம்மா சாகு வரைக்கும் மட்டும் சொல்லுவாங்க. அதாவது ஐயா அந்த ஒரு ஆச்சா அந்த கோயிலுக்கு தான் போகணும், ரொம்ப ஆசீர்வாதம் கோயில் என்று சொல்லுவாங்க. அதில் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த இன்று வரை அங்கு சென்று வருகிறார். அந்த சர்ச்சையில் இருந்து வருகிறார். உண்மையிலே கிட்டத்தட்ட அவருக்கு நமக்கு அடுத்த ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. அப்போ அவருடன் நான் பேசிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது அப்போதான் அவருடைய சொல்லும்போது கிட்டத்தட்ட இன்னைக்கு அந்த ஆலயத்தில் இருக்கிற போதகர் அவர்கள் ஜெயக்குமார் அவருடைய சொந்தக்காரர்கள் உண்மையிலே அடுத்து இருந்த சொல்லும்போது பேசும்பொழுது தான் சொன்னார்கள், அதாவது நான் தகப்பன் இல்லாத வளர்ந்தவன், இன்னும் கேட்டால் இது போல ஒரு இல்லத்தில் தான் நான் வளர்ந்தேன் என்று சொன்னார்கள். உண்மையிலே நான் ஆச்சரியப்பட்டேன் என்றோட இந்த அளவு சொல்கிறார். அதற்கு பிறகு என்ன சொன்னார்கள், நான் அதாவது திருமணம் செய்திருக்கிற என்னுடைய மனைவியாரவர் தாய் தகப்பன் இல்லாத ஒருத்தர் நான் திருமணம் செய்திருக்கிறேன் சொல்லும் பொழுது நான் உண்மையிலே அவரை ஆச்சரியப்பட்டேன், ஆனந்தப்பட்டேன், மகிழ்ச்சேன். அவருடைய தியாகத்தை கண்டு உண்மையிலே நான் அதாவது மனம் குளிர்ந்து என்று சொல்ல வேண்டும். இந்த கருத்து நான் சொன்னார்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவரை 2000க்கு மேலான அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் திருமணம் செய்திருக்கேன். ஏன் செய்திருக்கேன் என்றால், என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், அதாவது என்னுடைய தமக்கைகளுடைய சகோதரிகளை திருமணம் செய்திருக்கிறது 3 பேருக்கு பட்ட பாடு என்பது நான் அறிவேன். ஒவ்வொருவருக்கும் எத்தனை பேர் வீட்டுக்கு ஏறினார்கள், எத்தனை வீட்டுக்கு இறங்கினார்கள், எத்தனை பேர் கையேந்தினார்கள் என்று தெரியும். அதனால் நாம் வளர்ந்த பிறகு ஏன் நம்மால் நாமளும் என்னுடைய சகோதரிக்கு அப்படி கஷ்டப்பட்டோமோ அது போன்று முடிந்தவரை செய்ய வேண்டும் என்றுதான் கிட்டத்தட்ட அப்பதான் இதுவரைக்கும் 2000 திருமணம் செய்து நான் பெயருக்கு செய்வது அல்ல, ஏழை எளிய மக்களை தேடி அவர் உண்மையானவர்களாக என்று கண்டுபிடித்து அவர்கள் கல்லத்திலே தாலி, வெள்ளி மெட்டி, பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு புடவை என்று அவர்கள் சீர்வரிசை என்று நடத்துவதர் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் அவர்களுக்கு உணவு வருவதற்கு. அது மட்டுமல்ல, நடக்கூடிய இடம் அதிகமாக வித்யாசேஷனோ ராகவேந்திர திருமண மண்டபம் மற்றும் காமராஜர் நகரம் இதுவரை நடைபெற்று. நான் ஏன் சொல்கிறேன் என்னன்னா, அது அதாவது அன்று பெற்ற வலியை நான் தெரியும். இந்த இல்லத்தை நடந்து கூட எனக்கு தெரியும். அதாவது தகப்பில்லாத பிள்ளையாக வளர்ந்த காரணத்தால் எந்த அளவுக்கெல்லாம் நாம்
கஷ்டப்பட்டோம், எப்படியெல்லாம் என்னுடைய தாய் கஷ்டப்பட்டாங்க என்பது அதற்காக தான் இந்த இல்லத்தை பொறுத்தவரையில நான் இருக்கும்போது மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தது. கிட்டத்தட்ட ஆண்டுகள் இந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட உறுதுணை என்பது சொல்வதை விட காடியின் கிட்டத்தட்ட தகப்பதாக இருந்து அந்த பிள்ளைகளுக்கு நான் செய்து வருகிறேன். இன்னைக்கு இன்னும் கிட்டத்தட்ட 21 மாதத்துக்கு முன்பாக இன்னும் ஒன்று சொன்னேன். ஏன்னா என் தாய் வந்து கிட்டத்தட்ட 96 வயது வரை வாழ்ந்தார்கள். கிட்டத்தட்ட 88 வயது வரை தான் நான் அவர்களை ஜெருசலம், இஸ்ரேல் அங்கெல்லாம் கொண்டு கிட்டத்தட்ட 13 நாட்கள் அழைத்து சென்றேன். 88 வயது என்னுடைய நடந்தே வருவார்கள். 88 வயதுக்குள்ள நான் முதல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருப்பேன், மேல் நடந்து வருவார்கள். என்னுடைய தமக்கின் வீட்டிலே அவர்கள் குறுக்கில் அவருடைய முதுகில் வந்து தேங்காய் விழுந்த காரணத்தினால பிறகு அவர்கள் கொஞ்சம் அவளை பெண்ணாரும் மேடிப்படி ஏற முடியாத ஒரு சூழ்நிலை வந்தார். அதாவது அவர்கள் வந்து சொல்வார்கள் என்றார், சின்ன வயது கூட நான் சாப்பிடும் போது கூட யார் சாப்பிட்டாலும், அதாவது அந்த காலத்தில் இங்க இருக்கும் தெரியாது, வெண்கலத்தில் அதாவது கிராமத்திலே அதாவது வட்டில் என்று சொல்வார்கள். வட்டில் தான் சாப்பிடும். அந்த சாப்பாட்டை பொறுத்தவரையில் ஒரே ஒரு பருக்கு எழுந்தா கூட என்ன சொல்றாங்க, ஒரு பருக்கு கூட கீழே போடாதையா, அப்படியுமே கீழே விழுந்தா கூட அதை எடுத்து கொண்டு போயிட்டு எறும்பு சாப்பிடாம இருக்கும், சுரேஷ் பண்ண வேண்டாம் சொல்லி. எதுக்கு சொன்னா, நம்ம கஷ்டப்படுறதா தான் ஒரிஜினல் வயிற்றுக்கு தான். நம்ம என்னதான் கொடனோடி வயிற்ற வச்சிருந்தாலும் நம்மள தங்கத்தை தின முடியாது என்று என்னுடைய தாய் சொல்வார்கள். அது போன்று ரொம்ப கடற்பக்தி கொண்டவர்கள், ரொம்ப இன்னைக்கு 4 பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலும் அவர்களால் என்று சொல்லலாம். அதுவும் என் தாய் அங்கதான் என் தாய் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கிற காரணத்தினால 60 வயது கடந்த கணவனை இழந்த ஏழையாக இருக்கின்ற தாய்மார்களுக்கு ஒவ்வொரு மாதம் கிட்டத்தட்ட முதலில் 6 ஆரம்பிக்கும் போது 60-65 வயதான வந்தவர்கள் கூடிக்கொண்டே இருக்கிறத 200 பேர் வருகிறார்கள். அத்தனை பேருக்கு வந்து நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன்னா, என் தாய் போல் இன்னொருவர் கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக தான் அவருடைய கல்லறையில எழுதியிருக்கார். அதாவது இன்னொரு பிறவி என்று ஒன்று இருந்தார், நான் என் தாய்க்கு மகனாக பிறக்க, என் தாய் எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஆனால் அவருக்கு என்ன செய்யாவது கல்லூரியிலே அவருக்கு கிட்டத்தட்ட 7.5 அடி உயரத்திலே சிலை. எங்கே நான் சென்றாலும் என்னுடைய தாய் என்னுடைய தலைக்கு என்னுடைய முகத்துக்கு முன்னா இருக்கக்கூடிய வைத்திருக்கு. அந்த அளவுக்கு எங்களுக்காக கஷ்டப்பட்டிருக்கார். ஆனால் உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய பாஸ்டர் அவர்கள் சொல்லும்போது நான் உண்மையிலே அவரை கொண்டு நான் அவரை கண்டு வியந்தேன் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா நாம் இப்படி வளர்ந்தோம், நமக்கு ஒரு பெரிய பணக்காரர், நாம இன்று ஒரு பாஸ்டரா இருக்கிறோம், இந்த 10 பேருக்கு போதனை செய்யக்கூடிய அளவில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு பணக்கார பிள்ளையை நிச்சயமாக திருமணம் செய்யக்கூடிய எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆனால் இல்லை, நம்மை போல் பிள்ளை கல்யாணம் செய்ய வேண்டும் என்ற அவருக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டில் கொடுக்குமா நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமையான செய்தி சொன்னார்கள். இன்றைக்கு அனைவரும் உண்மையிலே கேட்டீர்கள், மகிழ்ந்தீர்கள். கிட்டத்தட்ட 4 மணிக்கு 5 மணிக்கு ஆரம்பித்தோம், கிட்டத்தட்ட 7-7:30 மணி வரைக்கும் பிள்ளைகளுடைய, அதாவது நம்முடைய கல்லூரி பிள்ளைகள் வந்தார்கள். அவருடைய பரதநாட்டியம், அதே மாதிரி மியூசிக் அமைத்த கல்லூரி மாணவர்கள், இங்கு நடனமாடிய இல்லத்து பிள்ளைகள், பாட்டு பாடிய பெரிய அத்தனை பேரும் அசத்தினார்கள். உண்மையிலே நீங்கள் எல்லோரும் இறைவன் கிடைக்கட்டும். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இந்த ஆண்டு உலகெங்குள்ள அத்தனை மக்களுக்கும் போரில்லாத உலகை, அழிவில்லாத உலகை, புயல் இல்லாத உலகை, வெள்ளமில்லாத உலகை, சுனாமி இல்லாத உலகை இந்த ஆண்டு எல்லோரும் இன்பற்றிருக்க வேண்டும் என்று எல்லாரையும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.